வெல்கம் டு தமிழ் காசு. குட் ஈவினிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறது. டாக்டர் ரெட்டி லேப் ஒரு 3-4 நாட்களாக செஞ்சிட்ருக்கு. இதனுடைய ஏர்னிங்ஸும் ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் ஏர்னிங்ஸ் 78.35, எஸ்டிமேட் 73.5, 4.8 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் டாக்டர் ரெட்டி இறங்கிட்டு இருக்கு. டாக்டர் ரெட்டி 200 டே டிஎம்ஏ கிட்ட இருக்குது. இதனோட இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5800. அடுத்த பெரிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5400. 5800 கீழே வர வர டாக்டர் ரெட்டி பங்குகளை வாங்கலாம். ஒரு நல்ல தரமான அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் மிகச்சிறப்பாக உள்ள ஒரு பங்கு. அதே மாதிரி அவங்க இண்டஸ்ட்ரியிலையும் மிகவும் தரமான மருந்துகளை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு வெரி குட் ஸ்டாக் இது. மார்க்கெட் கேபிட்டல் 97,772 கோடி. கடன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. கரண்ட் ப்ரைஸ் 5861 இருக்குது. 5800 கீழே வர வர வாங்கலாம். ஆர்ஓசி 26.9, ஒரு நல்ல ஆர்ஓசி. அவங்க இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇயை விட ஸ்டாக் பிஇ கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இண்டஸ்ட்ரி பிஇ 34.9, ஸ்டாக் பிஇ 17.6. இண்டஸ்ட்ரியோட பாதிக்கு பாதி தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல தரமான பங்கு. ஒரு 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 10,000 ரூபாயை நெருங்கக்கூடிய பங்கு இது. ஆவரேஜ் பிஏயோட குறைவாக இருக்குது. இந்த கம்பெனிக்கு கடன் கிட்டத்தட்ட கிடையவே கிடையாது. வெறும் 2000 கோடி தான் கடன் இருக்குது. ஏன்னா 1 லட்சம் கோடி ரூபா மதிப்புள்ள கம்பெனி. ஸோ 2000 கோடி கடன்றது 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு 2000 ரூபா கடன் இருக்க மாதிரி. அதனால் ஒரு நல்ல பலமான தரமான கம்பெனி. கம்பெனி 24.7 சிஏஜிஆர் 5 ஆண்டுகளில் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் மாறக்கூடியது. அதனால் கான்ஸை பெரிதாக நினைக்க வேண்டாம். இந்த இண்டஸ்ட்ரியிலே ஒரு நல்ல பிஇ இவங்களுக்கு இருக்கிறது. மீடியனே 30.4, 34.27. அதில் 50% தான் இருக்குது. மற்ற கம்பெனிஸோடு பார்க்கும்போது சன் பார்மா, சிப்லா, ஜைடஸ், மேன்கைண்ட், லூபின், அரபிந்தோ இதெல்லாம் பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி பிஇ ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிகளை விட இது அதிகமாக இருக்குது. இது ஒரு நல்ல அனுகூலமான விஷயம். குவார்டர்லி ரிசல்ட் 7114 கோடி கொடுத்துருக்காங்க. சேல்ஸு ப்ராஃபிட்டு 1300 கோடி கொடுத்துருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் ஏறிட்டு வந்துட்டுருக்கு. 11,000 கோடியிலேருந்து 28,000 கோடி, கிட்டத்தட்ட 2.5 மடங்கு கம்பெனி ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 26.65 ஸ்டாண்டர்டாக இருக்குது. எஃப்ஐ ஹோல்டிங் 29.13, அதுவும் ஸ்டாண்டர்டாக இருக்குது. டிஐ 18.31, அதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான இருக்குது. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 25.73. நார்மலாக மற்ற ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒரு 5%, 7%, 9%, 10% அது மாதிரி தான் இருப்பாங்க. பட் பப்ளிக் இவ்வளோ பங்குகள் வாங்கி வச்சுருக்காங்கன்னா அந்த பங்கின் மேலே இருக்க நம்பிக்கை. இது ஒரு தரமான வளர்ச்சி அடையக்கூடிய பங்கு, நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்கக்கூடிய பங்கு. இதனுடைய என்ட்ரி பாயிண்ட் இப்போது ஓவர் ப்ரைஸ்டு தான், ஆனால் ஓவர் பாட்டு கிடையாது. ஸோ வாங்கக்கூடியது. இதில் ரெட் ஃப்ளாக் எதுவுமே கிடையாது. கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இதில் டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, சிப்லா. டாக்டர் ரெட்டி 2023லேருந்து 2024 34% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது நீங்கள் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்கு. நீங்கள் எனக்கு 3 மாதத்தில் வேணும், 6 மாதத்தில் வேணும்னா அதுக்கு உண்டான பங்கு இது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 வருஷம் 3 வருஷம் எடுக்க மாட்டேன், 5 வருஷம் எடுக்க மாட்டேன், 10 வருஷம் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த பங்கில் முதலீடு செய்யலாம். 5800க்கு கீழே வர வர வாங்கலாம். இது ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது 5800ன்றது.
கன்க்ளூஷன், டாக்டர் ரெட்டி வாங்கக்கூடிய தரமான பங்கு விலை குறையும் பொழுது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய அவசியமான பங்கு. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பற்றின நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.